ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஈரானில் இன்னும் 24 ஹவர்ஸில் அணு ஆயுதம் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய உச்ச தேசிய தலைவர் முஸ்தபா அல் காமனி ஒரு பகிரங்க அறிவிப்பு கொடுத்திருக்காரு. மேலும் காசாவில் 6 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போர் நிறுத்தமானது இப்போது முடிவுக்கு வந்து மீண்டும் இஸ்ரேலானது தாக்குதலை கொடுத்திருக்காங்க. இது சம்பந்தமாகவும் மேலும் பல செய்திகள் இந்த காணொலியில் இருக்கு. வாங்க பார்ப்போம் டீட்டெயில்ஸா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதாவது ஈரானுடைய உச்ச தேசிய தலைவர் முஸ்தபா அல் காமனி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, எங்களால் இன்னும் 24 ஹவர்ஸில் எங்களால் அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும், எங்களால் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது, ஆனால் இந்த இயற்கைக்கு மாறான செயல்களை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, அதாவது அவங்களுடைய தலைவர் அப்பாவா இருந்த காமினி அவர்கள் அவங்க அந்த சட்டத்தை நிறைவேற்றலை. ஆனா வந்து அவர் பையன் இப்ப பொறுப்புல இருக்கிறாரு. அவர் வந்து முஸ்தபா அல் காமனி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அவ்வளவு முழுவதுமா முற்றிலும் மாறுபட்டு இருக்கு. இங்க வந்து ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு என்ன அப்படின்னாக்கா, அணு ஆயுதம் இருந்தால்தான் அந்த பாதுகாப்பு கிடைக்கும், அந்த நாட்டு சுயமா இருக்க முடியும். அந்த நாட்டின் மேல வல்கரா, அதாவது பகிரங்கமா போரை திரிக்கிறாங்க. அதுவும் இல்லாம அந்த நாட்டு அதாவது இயற்கையா செயல்பட முடியல, அந்த நாடு வந்து சுயமா செயல்பட விடாம அவங்க மேல பொருளாதார தடை மற்றும் வலிந்து கொடுக்கக்கூடிய போர் இது மாதிரி சூழல்களை எதிர்கொள்ள நேரிடுகிறது. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னாங்க. அணு ஆயுதம் தான் அதுக்கு தீர்வு அப்படின்னாக்கா, நாங்களும் அதை நோக்கி தான் நகர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையை இன்னைக்கு கொடுத்துருக்காரு. எங்களால் முடியாததுன்னு இல்லை, அதை நாங்கள் நினைச்சோம்னா 24 ஹவர்ஸ்ல நாங்கள் தயார் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அது அடுத்தபடியாக என்னன்னா, காசாவில் ஒரு 6 மாதத்துக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. இது யார் தலைமையில பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா, துருக்கி மற்றும் கத்தார் தலைமையில தான் இஸ்ரேல் நடத்திய போர் வந்து நிறுத்தி காசாவில் பலஸ்தீன மக்களுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணியிருக்கு. அந்த 6 மாத கால போர் நிறுத்தம் இப்போ வந்து முடிவுக்கு வரதா இஸ்ரேல் வந்து அறிவிப்பு கொடுத்து மீண்டும், அதாவது பீரங்கி தாக்குதல்களை இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து முதல் கட்டமாக, அதாவது அமெரிக்காவினுடைய தலைமையில இது பேச்சுவார்த்தை நடந்துச்சு. முதல் கட்டமாக அவங்க வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னாக்கா, ஹமாஸ் வந்து நிராயுத பணியாக்கணும், ஆயுதம் இழந்தாத ஒரு நிராயுத பணியாக்கி அவங்களை வந்து அதை விட்டு பாலஸ்தீன விட்டு வெளியே, காசா விட்டு வெளியாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இடையில ஈரான் போர் அதில் ஆரம்பிச்சதுனால அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மட்டும் அவங்களுக்கு அமல்ல இருந்துச்சு. அப்படி போர் நிறுத்த ஒப்பந்தம் அமல்ல இருக்கும் போதே இந்த 6 மாத காலத்துல ஹமாஸ் வந்து எதிராக இதுக்கு தாக்குதல் எதுவும் பண்ணாம இருந்தாங்க. ஆனா அந்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட 2400 முறை பலஸ்தீன மக்கள் மேல தாக்குதல் தொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 3400 பேர் மேல இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. 3400 பேர் இன்ஜூர்டு, 1400 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த மத்தியஸ்தம் வகித்த கத்தரோ அல்லது துருக்கியோ இது சம்பந்தமா, அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் அமல்ல இருக்கும் போது ஏன் இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க இதுவரைலாம் என்ன ஏதுன்னு இஸ்ரேலை எடுத்து ஒரு கேள்வி கூட கேட்டது கிடையாது. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப திரும்பவும் அந்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க, பீரங்கி தாக்குதலை. அதையும் அந்த நாடுகள் என்ன ஏதுன்னு கேட்டுக்கல. அடுத்தபடியா என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப லெபனான்ல திரும்பவும் அந்த தாக்குதலை வீரியப்படுத்திட்டாங்க. இப்ப லெபனானையும் அவங்க விட்டு வைக்கல. அடுத்தபடியா என்ன ஆயிடுச்சுன்னா, லெபனான் வந்து இப்ப 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க, அதாவது 3 துண்டுகளாக உடைச்சிருக்காங்க. நேற்று தான் அமெரிக்கா தலைமையில லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இனிமே வந்து இந்த போர் வந்து போர்ல ஈடுபடக்கூடாது. லெபனானோட கவர்மெண்ட் வந்து இஸ்ரேல் கூடயும் அமெரிக்கா கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா வந்து இஸ்ரேல் மக்கள், லெபனானுடைய மக்களின் நலனுக்காக ஹிஸ்புல்லா இயக்கம்ங்கிறது அங்க வந்து அந்த மக்களுக்காக போராடுற ஒரு இயக்கமா இருக்கு. அவங்க வந்து அவங்கள்ட்டையும் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து செஞ்சிருந்தாங்க. அப்படி செய்யும் போது அவங்க போர் இதுல ஈடுபடாம அவங்க அமைதியா தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வலியமா என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் வந்து நிறைய தாக்குதல்கள் பண்ணி அந்த ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்களை கொண்டது, அவங்களுடைய ராணுவ அதிகாரிகளை கொண்டது, இந்த மாதிரி வேலையை தினமும் செஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம ஊடகத்துல. அது இல்லாமல் பேச்சர் தாக்குதல் நடத்தி அவங்க தலைவர்களை கொண்டாங்க, ஹசன் நஸ்ருல்லா அவருடைய தலைவரை கொண்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய வட்டாரத்தில் உள்ள ஹிஸ்புல்லாவுடைய அரசியல் வட்டாரத்தில் உள்ள தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் அந்த போர்படை தளபதிகள் எல்லாம் கொண்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து திருப்பி தாக்குதல் செய்யாம தான் இருந்தாங்க. இப்ப இந்த ஈரான் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அதிகப்படுத்தி தாக்குதல் செஞ்சவங்க தான் அவங்களும் இந்த போர்ல இறங்கினாங்க. இப்ப இறங்கி அவங்க வந்து இப்ப பழைய மாதிரி அவங்க அடிக்கல. அவங்க வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இவங்க வந்து இஸ்ரேலியர்கள் அவங்க மேல தாக்குதல் நடத்தி எவ்வளவு பேர் எலிமினேட் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தோம் இன்னைக்கு வீரியமா இன்னைக்கு திரும்ப அடிக்கும் போது அவங்களால பொறுக்க முடியல, அதை வந்து தாங்க முடியல. ஈரான ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, இவங்களும் அடிச்சாங்கன்னா நம்மளால சரி பண்ண முடியும், தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தையை ஈரான் மூலியமா செய்யறதை விட்டு ஈரான் அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனானையும் நாங்கள் இணைச்சு தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, லெபனானை இந்த போர் நிறுத்தத்தில் இணைச்சிங்கன்னா அதாவது இஸ்ரேலுக்கு மிகவும் ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை அமைஞ்சிடும். ஏன்னா திரும்ப இவங்க வந்து ஹிஸ்புல்லா மேல தாக்குதல் நடத்தும்போது ஈரான் வந்து அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி திரும்பவும் அவங்க மேல தாக்குதல் கொடுக்கறதுக்கு ஒரு வழியா போயிடும். அதனால வந்து இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் உள்ள ஒப்பந்தம் வேற. அதை நாங்க இஸ்ரேலோட கவர்மெண்ட்டுக்கும் இஸ்ரேல் லெபனானுடைய கவர்மெண்ட்டுக்கும் தான் நாங்கள் நடத்துவோம், இதுல ஈரான் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து அந்த ஒப்பந்தத்தை பிரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இஸ்ரேல் வந்து லெபனான் கவர்மெண்டோட பேசுறாங்க, ஆனா
ஹிஸ்புல்லாவை தனிமைப்படுத்தும் விதமாக ஹிஸ்புல்லா வந்து அதை வந்து ஒடுக்கணும், ஹிஸ்புல்லா இல்லாத ஆக்கணும், ஹிஸ்புல்லா வந்து தனிமைப்படுத்தணும், ஹிஸ்புல்லா வந்து ஆயுதம் களைஞ்சி ஒரு நிராயுத பணியை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் எடுத்த சூழ்ச்சி வலையில இப்போ ஹிஸ்புல்லாவானது மாட்டிக்கொண்டு தவிக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதையும் மீறி தன்னுடைய இது பலத்தை மேலும் காமிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு மிக கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் மேல தொடுத்திருக்காங்க. இவங்க வந்து வடக்கு இஸ்ரேல் மேல மிக கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து தெற்கு லெபனான் மேல மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி மூன்று துண்டுகளாக இப்ப பிரிச்சுட்டாங்க. ஏற்கனவே காசாவில் பார்த்தோம் இல்லையா, காசா வந்து அதாவது பஃபர் சொன்ன அவங்களுடைய ராணுவ கட்டுப்பாட்டு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியாக பிரிச்சு அப்படியே அந்த மக்களை ஒடுக்கிட்டு போனாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ லெபனானை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லெபனான்ல அந்த தெற்கு லெபனான் பகுதியை 3 துண்டா பிரிச்சு அது வந்து நாங்கள் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியாக வச்சிருக்கோம், அதுக்குள்ள யாரும் வரக்கூடாது, இந்த மக்கள் வரக்கூடாது. அதுக்கு அடுத்தது இன்னும் 2வது பகுதியை லிட்டானி ரிவருக்கும் பக்கத்தில் உள்ள பகுதி, அந்த பக்கமும் இந்த மக்கள் இதை தாண்டி யாரும் இந்தாலும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க. பெய்ஜூட் அப்படின்ற பகுதியில் வந்து ஹிஸ்புல்லா ராணுவங்கள் அதிகமாக அங்கே இருந்து தான் தாக்குதல் தொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3வது பகுதியை அவங்க தரைவழி தாக்குதல்ல உள்ள இறங்கி இப்போ ஹிஸ்புல்லா ராணுவத்தை ஒடுக்கும் விதமா இப்போ இஸ்ரேல் ராணுவம் மிக கடுமையான தாக்குதல்கள் பீரங்கி தாக்குதல் தொடுத்து வராங்க. அவங்களும் அதுக்கு ஈக்குவலா ஹிஸ்புல்லாவும் மிக கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் ராணுவத்தின் மீது தொடுத்துட்டு தான் வராங்க. அதுவும் இந்த ரத்வான் தரைப்படைன்னு ஒன்று ஹிஸ்புல்லாவுடைய தரைப்படை ஒன்று இருக்கு. அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக மிக கடுமையான தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 10-15 மெர்காவா டேங்களை தாக்கி அழித்ததாகவும் கிட்டத்தட்ட 15 இஸ்ரேல் ராணுவ வீரர்களை அழித்ததாகவும் நிறைய பேர் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்றாங்க. ஆனா வந்து இதை தணிக்கை செஞ்சு அவங்க வெளியிட மறுக்கிறாங்க இஸ்ரேல் ராணுவம். ஆனா இஸ்ரேலும் மிக கடுமையான தாக்குதல் லெபனான் மக்கள் மேல, பொதுமக்கள் மேல நிறைய தாக்குதல்கள் பண்ணி அந்த மக்களையும் சிதைச்சு இந்த காசால என்ன அநியாயம் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப லெபனானையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு எந்த அரபு நாடுகளும் இதை வந்து கண்டிக்காம தான் இருக்கு. துருக்கி அதிபர் மட்டும் அப்பப்போ வந்து வீரவசனமா அந்த நாட்டு அரசியலை தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மேல நாங்க போர் தொடுப்போம், இஸ்ரேலுக்குள்ள நாங்களும் ராணுவத்தை அனுப்புவோம் அப்படின்லாம் வந்து வீரவசனமா பேசுறாரு ஒழிய அவருடைய செயல்பாடுங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு. அடுத்து அதே மாதிரி இப்போ வந்து இப்போ இது வந்து கத்தாரும் துருக்கியும், அதாவது கத்தாரும் துருக்கியும் பண்ணியிருந்தாங்க இந்த பேச்சுவார்த்தை. அடுத்தபடி இப்போ ஈரானுடைய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொல்லி இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்குன்னாக்கா இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிச்சு இல்லையா, அடுத்தபடியா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இப்போ பாகிஸ்தான் மற்றும் துருக்கி இதுல வந்து இப்ப 4 நாடுகள் இணையுது. பாகிஸ்தான், துருக்கி, அப்புறம் சவுதி அரேபியா, அடுத்தபடியா எகிப்து சேர்ந்து இப்ப 4 நாடுகள் சேர்ந்து இப்ப இந்த பேச்சுவார்த்தையை அவங்க முன்னெடுத்து வராங்க. இப்ப நேற்று ஆஷிப் முனீர் வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் ஆஷிப் முனீர் வந்து நேற்று ஈரானுக்கு சென்று அந்த பேச்சுவார்த்தை அவங்க அதாவது அமெரிக்கா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கொண்டு போய் ஒப்பிச்சு அவங்கள்ட்ட என்ன அழுத்தம் கொடுக்கறதோ அந்த அழுத்தத்தை அப்படியே கொண்டு போய் ஒப்பிச்சுட்டு வந்துட்டாரு. அதை சொல்லி அவங்களை கட்டுப்படுத்தி அந்த பேச்சுவார்த்தை மேசையில வந்து உட்கார வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையை பாகிஸ்தான் மூலமா செய்யறாங்க. ஆனா அந்த பாகிஸ்தானை அவங்க அழுத்தம் கொடுக்கறதுக்கு அவங்க மேலும் சவுதியையும் பயன்படுத்துறாங்க. சவுதியையும் பயன்படுத்தி சவுதி சொன்னாக்கா பாகிஸ்தான் உடனே கேட்பாங்க. பாகிஸ்தான் அழுத்தம் பண்றதுக்கு சவுதியையும் பயன்படுத்தி இப்போ இந்த பேச்சுவார்த்தை திரும்ப 2-3 நாட்களுக்கு மேல அடுத்தபடியா ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வருகிறது. இது சம்பந்தமாகவும் நம்ம இந்த செய்தி காணொலியில பார்த்துட்டு தான் வரோம். இப்ப சவுதியானது பாகிஸ்தானுக்கு நிதி உதவி அளித்து கொண்டு வராங்க. அதாவது 5 அதாவது பாகிஸ்தான் பொருளாதார பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த பொருளாதார பிரச்சனையை இந்த பாகிஸ்தான் நடுநிலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தை நடத்துறது மூலியமா சவுதிகிட்ட இருந்து ஏற்கனவே வந்து 3.5 மில்லியன் வந்து சவுதி நிதி உதவியா கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம இப்ப மேலும் 2 மில்லியன் டாலர்ஸ் வந்து நிதி கொடுப்பதாக தகவல் வருகிறது. இதை ஒரு சாதகமா பயன்படுத்தி பாகிஸ்தானது நிதிக்கு நிதியும் கிடைச்சிக்குது, இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி ஆயிடுத்து, மத்தியஸ்தம் பண்ணி ஒரு கௌரவத்தை அடைஞ்சிக்கிறதுக்கு இந்த பாகிஸ்தான் வந்து இப்ப இதை வந்து முன்னெடுத்து வராங்க. ஆக மொத்தத்துல இவங்க செய்யறது எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் சாதகமான ஒரு சூழ்நிலையை தான் இவங்க முன்னெடுத்து வராங்க. இது வந்து ஈரானுக்கு முதுகுல குத்துற ஒரு அதாவது என்ன சொல்றது அவங்களுடைய சூழ்ச்சி வலையாதான் ஈரான் இதை கருதுறாங்க. ஈரானுக்கு எல்லா நிலைகளையும் அவங்க அறிஞ்சிட்டா வச்சிருக்காங்க. யார் என்ன செய்வா, யார் எப்படி நம்ம கிட்ட நடந்துப்பா அப்படின்னு சொல்றத பாகிஸ்தான், துருக்கி, அப்புறம் சவுதி அரேபியா இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க. ஆனா இந்த 2 வார கால போர் நிறுத்தத்துல பாகிஸ்தான ஒரு இதா வச்சு அமெரிக்காவானது தான் நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் அவங்க வந்து இந்த 2 வார காலத்தை அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. ஆயுதங்களை லோட் பண்றது, ஆயுதங்களை கொண்டு வந்து குவிக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு தேவையான காலத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதைத்தான் அவங்க ஈரானும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு தெரியாத மாதிரி அவங்க நடிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாத மாதிரி இவங்களும் அந்த காலத்தை இந்த 2 வார காலத்தை பயன்படுத்தி இவங்களும் அதாவது ஏவுகணை தளங்கள்லாம் அவங்க அந்த வாயில் பகுதியை அழிச்சிருந்தாங்க. அந்த வாயில் பகுதியிலிருந்து எடுத்து உடனடி தாக்குதல் நடத்துறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து அவங்களும் இந்த போர்க்கால நடவடிக்கையில அவங்களும் மீட்டெடுத்து வரதாக தகவல் வருகிறது. அவங்க இந்த 2 வார காலத்தை சரி அவங்களுக்கு தெரியாம மாதிரி இவங்க பயன்படுத்துறாங்க, இவங்களுக்கு தெரியாம அவங்க பயன்படுத்துறாங்க. ஆக மொத்தத்துல மீண்டும் இது வந்து சமாதானமா போறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தான்
அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் வந்து இந்த சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் நேற்று ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்காரு ஊடக செய்தியாளர்களுக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஃபைசல் அப்படிங்கிறது, அதாவது 80 ஆண்டு கால நட்பு எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும், அப்படி இருந்தும் அவங்களே காப்பாற்றிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டா, பாதுகாக்க முடியவில்லை அப்படிங்கும்போது எங்களை வந்து எப்படி அவங்க பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமா போல்ட்டா என்னன்னு தெரியல திடீர்னு அவங்களோட செய்தியாளர் முன்னிலையில் இப்படி அமெரிக்காவை வந்து இப்படி திடீர்னு பேசியிருக்காரு. அது வந்து ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க எப்பவுமே அமெரிக்காவை எடுத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. இடையில கூட சவுதி ஜோனியை வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து மிக கேவலமான வார்த்தைகள்லாம் சொல்லியிருந்தாரு. அதை நம்ம சொல்றதுக்குள்ள கூச்சமா இருக்கு. அது மாதிரியான ஒரு அசிங்கமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசியிருந்தாரு. எல்லா மீடியாவும் போட்டு கிளி கிழிச்சாங்க. இது கூட ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதுக்குள்ள ஒரு துப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படியெல்லாம் பேசணும். அப்ப கூட பேசாத இன்னைக்கு சவுதி அரேபியாவானது நேற்று ஊடக சந்திப்புல அதனுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அவங்களாலே காப்பாற்றிக்க முடியல, அவங்க வந்து எங்களை எங்க பாதுகாக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னைக்கு தான் அவருக்கு தெரியுது போல இருக்கு. இவங்க அப்படி இருந்து ஈரான் வந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களால உங்களை பாதுகாக்க முடியாது, நீங்க தான் பாதுகாப்பா இருக்கும், நீங்க அவங்களை வெளியாக்குறீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கே எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிச்சு சொல்லிட்டு வராங்க. அதை காதல வாங்கல. இன்னைக்கு தெரியும் சொல்லியிருக்காரு. அவருக்கு இப்பதான் ஞானோதயம் பிறந்திருக்கு போல இருக்கு. பார்ப்போம். அதே மாதிரி சைனாவில் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பொருளாதார மீட்டிங் ஒன்று. அதுல வந்து அதாவது நிறைய நாட்டு தலைவர்கள் கலந்துருந்தாங்க. அதுல ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ரஷ்யாவுடைய தலைவர் மற்றும் ஸ்பெயின், யூகே ஆகிய அனைத்து நாடுகளுடைய யூரோப் நாடுகளுடைய சேர்ந்தவர்களும் பல தலைவர்கள் கலந்து கொண்டு இந்த ஹார்மஸ் பிரச்சனைகள் மற்றும் பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது மற்றும் இந்த எண்ணெய் வளங்களை எப்படி உற்பத்தி அதிகரிக்கிறது அது சம்பந்தமாக பேசியிருந்தாங்க. அப்போ வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் ஜி ஜின்பிங் அவங்களுடைய அரசாங்கத்துக்கு, அதாவது சைனா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்ததாக தகவல் சொல்கிறாங்க. அதுல வந்து அவங்க என்ன கூறியிருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்க ஈரான்ல வாங்கின ஒப்பந்தங்களை ஏற்பட்டு எங்கள்கிட்ட ஒரு எண்ணெய் கொள்முதலை செய்யுங்க, நாங்க உங்களுக்கு தேவையான அனைத்து இதையும் நாங்க நிவர்த்தி பண்ணி தரோம், உங்களுக்கு அவங்க செய்யறதை விட நாங்க இன்னும் கம்மியாவே உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ நாங்க செஞ்சு தரோம், அதனால நீங்க அவங்களுடைய ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி எங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியதாகவும் கூறப்படுகிறது. அப்பொழுது சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து மிக கடுமையாக கடிஞ்சுக்கிட்டதாகவும், மேலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை பகிரங்க எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்காரு. நீங்க வர்த்தக சம்பந்தமா பேசணும்னா அது மட்டும் பேசுங்க, எங்களுக்கு நண்பன் யாரு எங்களுக்கு எதிரி யாருங்கிறத நீங்க வந்து சொல்லி தராதீங்க, நாங்க தெரிஞ்சுதான் வச்சிருக்கோம், எங்களுக்கு நண்பன் யாரு எங்களுக்கு எதிரி யாரு எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க ஈரான் விஷயத்தை பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான எச்சரிக்கையும் கொடுத்ததாக தகவல் சொல்கிறாங்க ஊடக வாயிலாக. இது நமக்கு தெரிய வருகிறது. மேலும் வந்து ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோ அவர்கள் அந்த சந்திப்பிலேயே பேசியிருந்தாங்க. நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. அவங்களுக்குள்ள வந்து அந்த எண்ணெய் பரிமாற்றம் மற்றும் அந்த ஒப்பந்தங்கள் சார்பாகவும் டிஃபென்ஸ் சம்பந்தமாகவும் பேசியிருந்தாங்க. அப்போது லாவ்ரோ அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த மத்திய கிழக்குல வந்து மேலும் தென் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இது எல்லாம் தென் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்த்து ஒரு ஹார்மஸ் ஜலசந்தியில அவங்களுடைய ஆதிக்கத்தை கடுமையா திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் ஃபோர்ஸ் பண்றாங்க. இது வந்து ஏகாதிபத்திய சிந்தனை உள்ள ஒரு நாடுகள், அவங்களாலதான் இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வரும். அதை வந்து அவங்க வந்து திணிச்சு அவங்களுடைய அதிகார வலையில எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து மிகவும் அதாவது கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு செயலாகவும் இருக்கிறது. அவங்களாலதான் இப்ப இந்த ஈரான் பிரச்சனையும் உருவாயிருக்கு. அதுவும் இல்லாம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல இவ்வளவு பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணம் ஈரான் கிடையாது. இதை வந்து ஏற்படுத்தினது அமெரிக்காவும் மற்றும் இந்த ஏகாதிபத்திய சிந்தனை கொண்ட நாடுகளாகவும் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லாவ்ரோ மிக நேர்த்தியாகவே அந்த எச்சரிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம உங்களுடைய இந்த நாட்டாமை செய்யணும் அப்படிங்கிற இந்த உலகத்தை கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத ஒரு நாட்டாமையாக திகழணும் அப்படிங்கிறது இந்த ரஷ்யா, சைனா, ஈரான் ஆகிய 3 நாடுகளும் உயிர்ப்புடன் இருக்கும் வரை உங்களுடைய கனவு வந்து கனவா தான் இருக்கும். அதை வந்து நீங்க நடத்தி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம இன்னொரு எச்சரிக்கை ஈரானுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பேச்சுவார்த்தை சொல்லி உங்களை வந்து அவங்க மேசையில உட்கார வச்சு முன்னாடி எப்படி 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது தாக்குதல் பண்ணாங்க இல்லையா, நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். அந்த யுரேனியம் செறிவூட்டல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஓமன்ல நடந்து இருந்த பீஸ் மீட்டிங்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த தாக்குதலையும் முன்னெடுத்தாங்க. அதே மாதிரி இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பீஸ் மீட்டிங்காக அவங்களை வரவழைச்சு இவ்வளவு ஏற்பாடுகளையும் வந்து பாகிஸ்தான் மூலமா செய்து கொண்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 10,000 ட்ரூப்ஸ்க்கு மேல ராணுவ வீரர்களை மத்திய கிழக்கு பகுதியில அனுப்பியிருக்காங்க. இது எதுக்குன்னா தரைப்படை மூலமா தாக்குதல் நடத்துறதுக்கு, தரைப்படை உள்ள கொண்டு வரதுக்காகவும் இந்த வேலையை அவங்க செய்வதாக தகவல் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யார் சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவினுடைய உளவு அமைப்பானது இன்னைக்கு ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கையாக இதை அனுப்பியிருக்காங்க. இந்த செய்தியை கிட்டத்தட்ட இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, அதான் முதுகலை குத்துற வேலையை தான் பார்ப்பாங்க. இவ்வளவு நாளா ஈரான் வந்து அந்த போர் ஆரம்பிச்சதிலிருந்து மிக கடுமையா ருத்ர தாண்டவமா ஆடிட்டு இருந்தாங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல. அப்போ வந்து அமெரிக்கா வந்து கிட்ட கூட நெருங்கல. அப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்க ராணுவ தளங்களை அடிச்சு நொறுக்குறாங்க. கிட்டத்தட்ட 14 நாடுகளுக்கு மேல அவங்களுடைய ராணுவ தளங்களை நோக்கி தாக்குதல் பண்ணாங்க. இஸ்ரேலையும் கடுமையா அடிச்சாங்க. இவ்வளவுலாம் செஞ்ச ஒரு நாடால அமெரிக்காவே என்ன செய்யறதுன்னு தெரியாம கொஞ்ச நாள் பின்வாங்கி அப்படியே சைலண்டா வேடிக்கை தான் பார்த்தாங்க. தவிர இப்போ திரும்ப
அமெரிக்காவும் இந்த பேச்சுவார்த்தைங்கிற ஒரு சூழ்ச்சியை உருவாக்கி அந்த பேச்சுவார்த்தை 2 வார கால போர் நிறுத்தம் அப்படிங்கிறதையும் சொல்லி இப்ப ஈரானை கொண்டு வந்து சைலண்டா ஆக்கின மாதிரி இன்னைக்கு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு போர்க்கப்படை எல்லாத்தையும் கப்பல் படைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் கிட்ட போல. ஆனா அவங்க வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஓமன் வளைகுடாவுக்கும் அடுத்த பக்கத்துல தான் நின்றுகிட்டு இவங்க என்ன பண்றாங்க, நாங்களும் இது வழியா வர கப்பல்களை தாக்குதல் பண்ணுவோம், நாங்களும் இதை அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இவங்க ஒரு வீரவசனம் பேசிக்கிட்டு இவங்களும் அதே வேலையை செஞ்சுக்கிட்டு நாங்க தடுப்புன்னு சொல்றாங்க. இது எந்த வகையில இதே வந்து போர் நடக்கும்போது நீங்க நேரம் போயிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்க உண்மையிலே ஒரு நாட்டம் வச்சுட்டு உட்காரதுக்கு தகுதியானவங்க, நீங்க ஒரு உண்மையான வல்லரசு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு 2 வார காலத்திட்ட உருவாக்கிக்கிட்டு இன்னைக்கு நீங்க போய் அந்த இடத்துல நின்றுகிட்டு அவங்க அதையும் காத்தமுல் அன்பியால இருந்து மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. நாங்க வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மதிக்கிறோம், இந்த 2 வார காலத்துக்குள்ள நாங்க எந்த தாக்குதலும் நடத்த மாட்டோம், அதை நீங்க ஒரு மைனஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு அதை வீக்னஸா எடுத்துக்கிட்டு நீங்க செய்யறது மிகவும் தவறான செயலா இருக்கு, நீங்க போர் நிறுத்தத்தை மீறதா நினைச்சு அப்ப நாங்க தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பகிரங்கமா எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. இது எதை குறிக்குதுனாக்கா, இப்ப பாருங்க அவங்க வந்து போர் ஏதாவது ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னா இந்த உலகத்துக்கு என்ன சொல்லுவாங்க, ஈரான் தான் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து ஈரான் மேல ஒரு பிளான் பண்றாங்க, குற்றம் பிடிக்கிற மாதிரி அவங்க ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக வேண்டி இவங்க வந்து இதெல்லாம் வந்து உருவாக்குறாங்க. அந்த போர் சூழல் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த தீவிரமா அவங்க அடிச்சிட்டு இருந்தாங்க, சண்டை போட்டு இருந்தாங்க, அவர் உத்தரதாண்டவம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து நீ இந்த வேலையை நீ எல்லாத்தையும் கப்பல்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தி நீ எதிர்த்தாக்குதல் நடத்திருந்தா நீ ஒரு உண்மையிலேயே அதை எல்லாமே சொல்ல நம்ம ஒரு வல்லரசு நாடு, உண்மையிலேயே அது வந்து திராணி உள்ள நாடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க சைலண்டா இருக்கும்போது நீ கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலையை செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு 6 கப்பல் நாங்க திருப்பி அனுப்பிட்டோம், ஈரானுடைய கப்பல்கள் அதை வந்து கடக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா வந்து ஈரான் அடுத்தபடியா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க, எங்களுடைய கோட்ஸ் கப்பல்கள் வந்து 6 கப்பல்கள் நாங்க அனுப்பணும், அது வெற்றிகரமாக அந்த பகுதியை கடந்து சென்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காத்தமுல் அன்பியாவானது தகவல் சொல்லியிருக்காங்க. ஒரு கப்பலை திருப்பி அனுப்புறதா இவங்க சொல்றாங்க. ஆனா வந்து அமெரிக்கா தரப்புன்னு சொல்ற அனைத்து விஷயங்களும் பொய்யாக தான் இருக்கு. சாதாரண டேங்கர் கப்பல்களை தான் அவங்க வந்து ஏதோ ஒரு 2 கப்பல்களை மறைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அடுத்தபடியா என்ன இருக்கு அப்படின்னாக்கா, டேங்கர் கப்பல்கள் வந்து வெற்றிகரமா அங்க இருந்து வெளியாகி காமெனி துறைமுகத்தை அடைந்ததாகவும் ஈரானுடைய IRGC காத்தமுல் அன்பியாவானது இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில குஷக் அப்படிங்கிற பகுதியில ஈரான் கப்பல் படையோட அவங்க எப்பவும் போல அவங்க வழியும் எடுத்து அவங்க எப்படி இந்த கப்பல்களை அனுப்பணுமோ அதன்படி ராணுவ ஒருங்கிணைப்பு செய்து அனுப்பிட்டு தான் இருக்காங்க. அவங்க கடல் எல்லைக்குட்பட்ட கப்பல்கள் அவங்க மூலியமா போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க அதாவது ஓமன்ல அதுல இருந்து ஒரு 300-400 கிலோமீட்டருக்கு எட்ட வந்து ஓமன் வளைகுடா பகுதியில் இவங்க வளைச்சு நின்றுக்கிட்டு இவங்க நாங்க வந்து அதை திருப்பி அனுப்பிட்டோம், நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதுக்கு தாக்குதல் செய்ய போறோம்னு அறிவிப்பு கொடுத்து இவங்க ஒரு ஆட்டத்தை அதுல கேம் ஆடிக்கிட்டு அவங்க வந்து உலக நாடுகளுக்கு நாங்க தான் கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயபிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்களே இப்ப வெளிப்படுத்திருக்காங்க காத்தமுல் அன்பியாவும். அதே மாதிரி அதை நேற்று பார்த்துருந்தோம், போப்பாண்டவர்கள் போப் 14ஆம் கியோ வந்து கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு இல்லையா, விமர்சனம் செஞ்சு கடுமையான தாக்கல் பண்ணியிருந்தாரு இல்லையா டொனால்ட் ட்ரம்ப். அதை வந்து அந்த நாட்டுடைய அதிபரான ஜார்ஜியா மெலோனி அவங்க ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. நேற்று வந்து அல்ஜீரியா மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகளுக்கு அவர் போக வழியில தான் ஏர்போர்ட்ல இருந்து பேட்டி அடிச்சுட்டு போயிருந்தார் போப்பியோ. அவர் போய் அல்ஜீரியாவில் ஒரு மத நல்லிணக்கத்துக்காக அல்ஜீரியாவினுடைய மசூதியில ஒரு இறை வழிபாடு ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அந்தந்த எத்தியோப்பியா போன்ற மற்ற நாடுகளுக்கு சென்று ஒரு சந்திப்பு செஞ்சிருக்காங்க. எல்லா மக்களுக்கும் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது அந்த சமயத்துல தான் இந்த பேட்டி அளிக்கும் போது அவரு இப்படி விமர்சனம் பண்ணியிருந்தார், கடுமையான விமர்சனம் அசிங்கமா திட்டு இருந்தாரு போப்ப. அதை வந்து இன்னைக்கு ஜார்ஜியா மெலோனி அவங்க வந்து கடும் தாக்குதல் வந்து அவங்க கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க, யார் மேல டொனால்ட் ட்ரம்புக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுடன் நாங்கள் செய்திருந்த அனைத்து ராணுவ ஒப்பந்தங்களையும் நாங்கள் ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்காங்க. அது வருஷம் புதுப்பிப்பாங்க, இந்த ரினியூல வந்து இந்த இடம் செய்யல நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து அந்த நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கணும் ஷெலின் அவங்களும் இதை வந்து அதாவது எங்களுக்குள்ள எதிர்கட்சி சார்ந்து எங்களுடைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்க உள்நாட்டுக்கு ஒற்றுமையா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதை வந்து வரவேற்று ட்ரம்புக்கு மேலும் அவங்களும் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி யுஎஸ்னுடைய செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு இந்தியா வந்து இந்த 1 மாசத்துல இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கிட்ட இருந்தும் எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளாதார தளர்த்தாரு இல்லையா, தடை நீக்கினார் இல்லையா டொனால்ட் ட்ரம்ப். அதை வந்து இப்ப திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த 1 மாத காலம் முடிஞ்சிருச்சு, ஈரானும் சரி இந்தியாவும் சைனாவும் ஈரான் கிட்டையும் ரஷ்யா கிட்டையும் இனிமே எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை பிறப்பிச்சிருக்காங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படின்றது தெரியல. நம்ம வாங்குறது நம்ம யார்கிட்ட வாங்கணுங்கிறது அந்த நாட்டோட உரிமை, அதை வந்து அவங்க கட்டளையிடுற மாதிரி கட்டளையிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம MQ-4C ட்ரைசன் அப்படிங்கிற ஒரு அதி உயர்ந்த ஒரு ட்ரோன், அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 கோடி, அதாவது 250 மில்லியன்
அது ஒரு F-35 2 F-35 விலை வந்து அந்த ஒரு ட்ரோனுக்கு அடங்குன்றாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 5000-6000 அடி உயரத்தில் பறக்கும்போது கூட ஒரு மனிதர் நடந்து போனாலும் கூட அவங்களுடைய நிழலை கூட தெளிவாக படம் எடுத்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உளவு பார்க்கக்கூடிய இந்த ட்ரோன் அதை வந்து 9ஆம் தேதி இந்த பர்ஷியன் கல்ஃப் கடல் பகுதியில் உளவுக்காக அனுப்பியிருக்கும் போது அது காண அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு 15ஆம் தேதி தான் அறிவிப்பை கொடுக்குறாங்க. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த உளவு விமானமானது சுட்டு கூட வீழ்த்தப்படலை, அதை வந்து யாரும் தாக்குதலும் செய்யல, அது மாயமா இருக்கு, அதோடைய பாகங்களோ எதுவுமே வந்து சிதறியும் கிடக்கல, எங்கேயுமே கண்டெடுக்கல. அப்படி இருக்கும்போது இதை ஈரான் வந்து தரையிறக்கம் பண்ணியிருக்காங்களா, ஹேக் பண்ணி அதை எடுத்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா அச்சம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா ஈரான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றதுல மிகவும் கை தேர்ந்த வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில ரஷ்யாவில் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் உக்ரைன் மூலமா வந்து விடுபடும் போது அங்கிருந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றதுக்கு ஈரான் தான் கொடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றாங்க. அந்த அளவுக்கு வல்லுநர்கள், படித்த அறிவாளிகள், அறிஞர்கள் உள்ள ஒரு நாடு தான் ஈரான். அதை வந்து ரஷ்யாவுக்கும் தெரியும், சைனாவுக்கும் தெரியும். சைனாவும் அதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யாவினுடைய உக்ரைன் போர்ல வந்து ஈரானுடைய ஷாஹித் 136 எவ்வளவு செயல் செஞ்சு அந்த போரினுடைய தன்மையை மாற்றி ரஷ்யாவுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்மளும் பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி இவங்க அதாவது பங்கர் குண்டுகளை ஒரு முறை இழந்திருக்காங்க ஈரான். அப்பயும் அதை வந்து அமெரிக்காவானது அதை என்ன வருத்தம், அதாவது ஆதங்கம் தெரிவிச்சாங்க. இது ஈரான் கையில மாட்டிச்சுன்னா அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இதை மேம்பட்டதா உருவாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல வல்லுநர்களா இருக்கும்போது கைத்தெறிந்தவர்கள் தான் நம்ம இது ஈரானியர்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம மறுக்க முடியாது இல்லையா? இப்போ அந்த ட்ரோனை மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கு. ஏன்னா அதையும் அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டாங்கன்னா இதை விட நல்ல ஒரு தரம் வாய்ந்த ஒரு ட்ரோனை வந்து அவங்க உற்பத்தி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பயப்படுறாங்க. அடுத்தபடியா என்னன்னா, பாகிஸ்தான்ல அன்னைக்கு மீட்டிங் நடந்துச்சு இல்லையா, அது முதல்கட்ட பேச்சுவார்த்தை. அதுல வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயம் என்னன்னா, அமெரிக்கா வந்து பேசுறாங்க, ஈரான் வந்து பேசுறாங்க இல்லையா, செரீனா ஹோட்டலுக்கு கூட காசு கட்டவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் உரிமையாளர் வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் விடுத்திருக்காரு. யாருமே கட்டல, அமெரிக்கா கட்டல, பாகிஸ்தான் கட்டல, ஈரான் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் கட்டலையா. அப்படி இருக்கும்போது அதை நாங்களே அந்த பொறுப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் அந்த செரீனா ஓனரே வந்து ஹோட்டலுடைய ஓனரே வந்து பரவாயில்ல நாங்களே சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோரிக்கை கொடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம அடுத்தபடியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல வந்து புர்ஜ் அல்ராக் அப்படின்ற ஒரு வானுயர்ந்த கட்டிடம் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து புனரமைப்பு பணிக்காக வேண்டி இப்போது 18 மாதங்கள் வந்து அதை வந்து செயல்பாடுகளை நிறுத்தம் பண்ணியிருக்காங்க. 18 மாதம் இந்த புனரமைப்பு பணி நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகம் வந்து புனரமைப்பு பணிக்காக நிறுத்திருக்காங்க. பீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றவரு கிரிஸ் போல்ட் அப்படிங்கிறவரு அதை வந்து அந்த புனரமைப்பு பணியை வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறதாக தகவல் சொல்றாங்க. அவர் வந்து பாரிஸ். அதனால அவங்க அந்த ஹோட்டல்ல ஒரு நாளைக்கு தங்கணும்னா 2 லட்சம் INR ஒரு ஆளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா யூஎன்ல வந்து இஸ்ரேல் வந்து கடுமையான தாக்குதலை அப்பாவி மக்கள் மேல செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு 27 நாடுகள், அதாவது நேட்டோல உள்ள 27 நாடுகள் வந்து அவங்களுக்கு எதிரான தீர்மானங்களை கொடுத்து அவங்க யாருமே வந்து அவங்களுக்கு ராணுவ உதவிகள், ஆயுத உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அது மாதிரியான இதுகள்ல யாரும் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானத்துக்கு அவங்க 27 நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானத்தில் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஒரு நாடு நேற்று முந்தா நாள் பார்த்தோம், ஒரு எதிர்கட்சி தலைவர் பீசா கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சார் இல்லையா, பீட்டர் மகர் அப்படிங்கிறவரு. அவரு வந்து இப்ப என்ன செஞ்சிருக்காரு, அவர் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா இது கொடுத்திருக்காரு, இஸ்ரேலுக்கு ஆதரவான சமிச்சை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உக்ரைன் வந்து ரஷ்யாவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை கடுமையான தாக்கியிருந்தாங்க. அதுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யாவும் திருப்பி கடுமையான தாக்குதலை இன்னைக்கு தொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யா அதிபர் புட்டின் ஒரு கடுமையான எச்சரிக்கை இந்த நேட்டோ நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் எடுத்திருக்காரு. என்னன்னா, உக்ரைனுக்கு ராணுவ உபகரணங்கள், ஆயுதங்கள் கொடுக்கறதை நிறுத்திக்கங்க. அது மாதிரி அந்த தொழிற்சாலைகள் மூலியமா உற்பத்தி செய்யக்கூடிய ஆயுதங்கள், அதற்கு உதவி செய்யக்கூடிய தொழிற்சாலை நிறுவனங்களும் இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் அந்த எந்த ஆயுதங்கள் எங்க நாங்க கண்டுபிடிக்கிறோமோ அவர்கள் மீதும் அந்த நாட்டுகள் தொழிற்சாலைகள் மீதும் நாங்க கடுமையான தாக்குதல்களை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இன்னைக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. மேலும் அனைத்து செய்திகளும் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மேலும் ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பார்ப்போம். தேங்க்யூ.